என் பேர் அனுராஜ். நான் தான் இந்த படத்துக்கு டைரக்டர். அப்போது எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை மூவி. திஸ் இஸ் அவர் ப்ரொடியூசர்ஸ். This is the writer of the movie, Abin Joseph. Shiaska, Tippu, and Arya. Pranav. This is the total cast now available. So once again, thank you everybody for watching this movie. எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பார்க்குறது. நாளை காலையில் முதல் தியேட்டரில் இருக்கும் படம். எல்லாரும் பார்த்து பாருங்க. அது கரெக்ட். தேங்க்யூ. சார், என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது. என்னோட பேர் ஆர்யா சலீம். உங்களை மாதிரியே நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மூவி பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எதை சொல்லணும்னா, மனிதனாக மதிக்கணும். நிறம், காஸ்ட்டு, ரிலீஜியன் எதுவும் பார்த்து மனிதரை பிரிச்சுக்கூடாது. லைக் பி கைண்ட் டு எவ்ரி கைண்ட். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி சொல்கிற மெசேஜ். எல்லோரும் மூவி பார்க்கணும். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரணவ் டியோஃபின். நான் நரிவேட்டையில் தாமிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லோரும் மாதிரியும் நானும் படம் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கி பார்த்து ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 12 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் படத்தில் லெஜெண்டரியான எல்லாரு கூடயும் ஜெயரன் சார், சூரஜ் சார், டொவினோ சார் எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதில், அதுவும் இந்த மாதிரியான ஒரு டெப்த்தான ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அனுராஜ் சாருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மலையாளத்தில் இது என்னோட 2வது படம். நான் ஸ்டார்ட் பண்ணது இங்கிருந்து தான். லோகேஷ் அண்ணாவோட படத்தில் மாஸ்டரில் ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி நரிவேட்டில் வந்து நின்றுட்டுருக்கு. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு தேவைப்படும். மலையாளத்துலேயும் படம் பண்ணுறேன், தமிழ்லையும் படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்து பார்த்து பாராட்டின, சந்தோஷப்படுத்தின, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண எத்தனை பேர்த்துக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான படமாகவும் இருக்கும், ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும். என்னோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப வேற ஆளாக ஒரு ஆளாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எல்லாருக்கும் வேற ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் எமோஷனலாக எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க கண்டிப்பாக படத்தோட. ஸோ பார்க்குற ரசிகர்கள் ஒரு நல்ல படம், ஒரு வித்தியாசமான எமோஷனல் ட்ராமா அண்ட் ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிகாரம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தூரம் சின்னாபின்னப்படுத்துதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு, ஒரு தனி மனிதனாக கோபப்பட முடியுமா அப்படின்னா கோபப்பட முடியும், கோபப்பட்டால் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத இந்த திரைப்படம் சொல்லுது. அதுதான் நமக்கு வேண்டியதும். ஒரு தனி மனிதனாக பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு யார் கேட்பா, நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு விலகி போயிடாமல் ஒருத்தன் கேட்குறான், அதுக்கான தீர்வு தான் இந்த படம். அது நடக்குது. ஸோ அது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகளும் இந்த அதிகார வர்க்கத்தோட அட்டூழியங்களும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த படத்தில் உள்ள வர்கீஸ் மாதிரியான கேரக்டர் இந்த சமூகம் எல்லா இடத்துலையும் தோன்றும், கேட்கும் நியாயத்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லலை, எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் எடுத்த 2வது படம், முதல் படம் இஸ்க் ரொம்ப பிடிச்ச படம், இது 2வது படம். இது எனக்கு ரொம்ப எமோஷனலாக ரொம்ப மூவ் ஆகிட்டேன், மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மைண்டு. ஸோ எனக்கு இது பிடிச்ச படம். தேங்க்யூ. மக்கள் போய் பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். பார்த்து இந்த படத்துக்கான நல்ல சப்போர்ட், நல்ல படம் வேணும், நல்ல படம் வரணும், உணர்வுபூர்வமாக படம் எடுக்கணும்னு சொல்கிற அத்தனை பேரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு நல்ல சினிமாவை தட்டி கொடுத்த அடுத்து வரப்போகிற இளைஞர் சமூகத்தில் நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண ஒரு கடமை நம்ம செஞ்சதாக அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச். First of all, we all are thankful to you for coming to watch the movie. Actually, we tried to tell the story of a common man who fights with the system, and we are very grateful, after receiving the positive response from the audience after the preview. This is the first and only preview of this movie. We are going to the direct release by tomorrow all over the world. Hope
the audience will receive the movie. They will discuss the subject we are, portrayed in the movie. And this is a well taken and well made film that we all think. And you can see a bunch of excellent performances in this movie, including Tovi, Charan sir, Arya, Pranav. Everybody had done their part very well. And once again, thanks to all of you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு ப்ரௌட் மொமெண்ட் நம்ம இந்தியன் சினிமா கம்பெனியில் வருന്ന முதல் மூவி தான் நரிவேட்டை. இதில் வந்து சேரன் சார் அண்ட் டொவினோ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான் நாம நினைக்கிறது. இனி தமிழிலும் மலையாளத்திலும் நிறைய படம் நல்ல ஸ்டோரி பண்ணணும்னு நினைக்கிறேன். I thank each one of you to come and support us today. Thank you. நன்றி.